மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி பகுதி என்பது இயேசு தன்னுடைய திருத்தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தெளிவான பாடமாக இருக்கிறது. இயேசு சொல்கிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை, நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த மூன்று கூற்றுகளை நான் பார்க்கிற பொழுது நம்முடைய கவனமும் ஈர்ப்பும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் நானும் தந்தையும், இந்த நானே என் நானும் என்கிற சொற்களிலே நாம் மையப்படுத்துவது எதை, யாரை? இந்த கேள்விகளுக்கு பதில் தெளிவாக இருந்திருந்தால் நம்முடைய திருத்தூதர்களுடைய பயணமும் தெளிவாக இருந்திருக்கும். இயேசு தன்னுடைய பணிவாழ்வுடைய நிறைவை நோக்கி பயணிக்கிற சூழலில் திருத்தூதர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக தெளிவான ஒரு பாடம் இது. ஆனால் இந்த திருத்தூதர்கள் சற்று குழம்பியே போயிருந்தார்கள். நம்மை போல இன்று நாமும் கூட இந்த நானே என் நானும் என்கிற சூழலில் நாம் இயேசு என்கிற பெயரையா, இயேசு என்கிற நபரையா, அல்லது இயேசுடைய வாழ்வில் செயல்பாடுகளையா மையப்படுத்துகிறோம்? எதை மையப்படுத்துகிறோம்? அன்று நமக்கான சூழலில் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் மட்டுமே மீட்பு பெற முடியும், இயேசு என்கிற பெயரை அறிக்கையிடுவோர் மட்டுமே இங்கு விடுதலை பெற முடியும் என்கிற சொல்லாடலிலே இயேசு என்கிற பெயரையும் இயேசு என்கிற நபரையும் மையப்படுத்துகிற பொழுது நம்முடைய பாதையும் தெளிவும் குழம்பி போயிருக்கும். அதனால தான் சீடர்களில் பிலிப்பு கூட இப்படியாக கேட்கிறார், தந்தையை எங்களுக்கு காட்டும். இயேசு சொன்னார், இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா? நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒன்றான நிலையை, அந்த ஒருமை நிலையை இயேசு இங்கு முன்வைக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, இது இயேசு சொல்கிறதை நான் செய்கிறவனாக, என்னுடைய சொல்லின் பொருட்டு அல்லாவிடிலும் என்னுடைய செயலின் பொருட்டாவது நம்புங்கள் என்கிற இந்த இயேசுடைய வார்த்தைக்கு இன்று நாமும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக உருமாற வேண்டும். ஆமாம் அன்புக்குரியவர்களே, இங்கு இயேசு தன்னுடைய செயலை, தன்னுடைய வாழ்வியல் சூழலை நமக்கு முன்வைக்கிறார். தந்தை இயேசுவின் வழியாய் செயலாய் உருமாறியதைப் போன்று இன்று நாமும் இந்த இயேசுவுக்கான செயல்பாடுகளை, வாழ்வியல் சூழலை நமதாக்கிக் கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நானே வழியும் என்கிற இயேசுவின் வழியில் பசியுற்றோருக்கு உணவு கொடுப்பவராக, உடையற்றோருக்கு உடை அணிவிக்கிறவராக, தாகமாயிருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்கிறவராக, சிறைச்சாலையில் இருப்பவரை கண்டு அவருக்கு ஆறுதல் கூறுகிறவராக, பசியுற்றவருக்கு உணவு கொடுக்கிறவராக, இப்படி எல்லா சூழலும் இயேசுவின் வழியில் பயணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நானே வாழ்வு என்று சொல்கிற அந்த இயேசுவினுடைய பாதையில் நாமும் இயேசுவை போல வாழ, இயேசுவுக்கு சாட்சியாக உருமாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மீதி இருக்கிற ஒன்று வழியும் வாழ்வும் உண்மையுமாக. இந்த உண்மை என்பது அநீதிக்கு எதிரான செயலாக இருக்கிறது. நாம் உண்மைக்கு சான்று பகரக்கூடியவர்களாக, உண்மையை மட்டுமே போதிக்கிறவர்களாக, சொல்கிறவர்களாக, அதை செயல்படுத்துகிறவர்களாக நாம் உருமாறுகிற பொழுது இந்த இயேசு கூறிய கூற்றை இயேசுவின் வழியில், இயேசுவை உண்மையாக, இயேசுவை வாழ்வாக நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இயேசுவின் பின்னணியில் நாமும் தந்தையும் ஒன்றாய் இருக்க முடியும் என்கிற சூழலை இங்கு இயேசு எண்பித்து காட்டுகிறார். இந்த சூழல் திருத்தூதர்களுக்கு மிக தெளிவாகவே புரிந்திருந்தது. இதை நாமும் புரிந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பாக தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை வழியாக, உண்மையாக, வாழ்வாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அவரையே நம்முடைய வழியில் பார்க்கிறவர்கள் மத்தியிலே இயேசுவை கண்டுகொள்ள, இயேசுவின் வழியில் நாமும் அவர் மீது அக்கறை கொள்ள, பேசுகிறவர் மத்தியிலே உண்மையை மட்டுமே எடுத்துரைக்கிறவாக நாம் உருமாறிட, அது மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வே இயேசுடைய வாழ்வாக, சான்று பகரக்கூடிய வாழ்வாக பிறருக்கு அமைந்திட இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். திருத்தூதர்கள்
தெளிவு பெற்றது போல இன்று நாமும் தெளிவு பெறுவோம். இயேசுவினில் தந்தையை காண்பது போல நம்மிலும் பிறரிலும் இயேசுவை கண்டுகொள்ள இதோ இறைவன் கொடுத்த அழைப்பை ஏற்று உண்மைக்கும் நன்மைக்கும் சான்று பகிர்ந்து வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம். இறை ஆசிர் என்றும் நம்மோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.